Praise the Lord, brothers and sisters. Subscribe my YouTube channel. Click bell button for more videos. Thank you. May God bless you. அந்த தெய்வம் தான் இங்க வந்து வாக்கு பண்ணுகிறார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லுகின்றார். அவர் உருவாக்கின சீசர்கள்ல ஒரு சீசன் பேரு பேதுரு. யோனாவின் வம்சத்தில் வந்த சீமோனின் குமாரனாய் இருக்கின்ற இந்த சீமோனாய் இருக்கக்கூடிய பேதுரு, யோனாவின் குமாரனாகிய சீமோன் எனப்பட்ட பேதுரு. இந்த சீமோன் உடைய பேதுருக்கு பேரு மணல் என்று அர்த்தமாம். என்ன பேரு? பேதுருன்னு என்ன பேரு? மணல் என்று அர்த்தமாம். மணல் என்றால் எப்படி அவங்களுக்கு தெரியும்? காத்தடிச்சா காணாமல் போயிடும். அப்போ மணலாக இருக்கிற மேலே சபையை கட்ட முடியாது. மணல் மேலே யாரும் கட்ட முடியுமா? பாறை மேலே தான் கட்ட முடியும். பாறை இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டை கட்டுறதுக்கு முன்னே பள்ளம் அஸ்திபாரம் தோண்டி அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? மிகவும் கடினமாக இருக்கக்கூடிய பாறைகளை உடைச்சி கல்லுகளாக போட்டு அதில் சிமெண்ட்டும் காங்கிரீட் என்ன செய்வாங்க? ஊற்றி அது மேலே வீடை கட்டுவாங்க. எந்த புயல் வந்தாலும் எந்த சீட்டங்கள் வந்தாலும் அந்த வீடு பாதிப்புக்குள்ளே ஆகாது. அதே அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது, ஏய் நீ பேதுருவாய் இருக்கிறாய். நீ எப்படி இருக்க? நீ பேதுருவாய் இருக்கிறாய். ஆனால் இந்த கல்லின் மீது என்ன செய்வேன்? என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப பேதுருவாய் மணலை போல் இருக்கிறார்கள் ஜனங்கள். இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? மணலை போல் இருக்கிறாங்க. மணலை போல் இருக்கிறவர்கள் மேல சபையை கட்ட முடியாது. பாறையா இருக்கணும், உறுதியா இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக நிக்கணும். சண்டை, கலகம், பிரச்சனை, போராட்டம் வரும்போதெல்லாம் ஆண்டவருக்காக நிக்கணும். அப்படி நிக்கிறவங்க மேல தான் ஆண்டவர் சபையை கட்டுவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எத்தனையோ பிரச்சனை நம்ம சபையில வந்திருக்கு, பிரிவினை வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு, கலகம் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் இருக்கின்றார். உங்கள் மீது சபையை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. பாதாளத்தின் வாசல் சபையை வெல்லுமா? இதுதான் நீங்க செய்தியுடைய தலைப்பு. செய்தியுடைய தலைப்பு என்ன? பாதாளத்தின் வாசல் சபையை வெல்லுமா? சபையை ஜெயிக்குமா? சபையை மேற்கொள்ளுமா? முடியாது. பாதாளத்தில் வாசல்னா என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப செய்தியினுடைய அறிமுகம் என்ன அப்படின்னா, இயேசு சொன்ன உறுதி, நான் என் சபையை பாறையின் மீது கட்டுவேன், உறுதியான நபர் மீது கட்டுவேன் என்று வாக்கு பண்ணுகின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப உறுதியான நபர் மீது கட்டுவேன் என்றால் நமக்கு அஸ்திவாரம் இயேசு. அவர் மீது சபையை கட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப அவர் மீது அவர் சபையை கட்டின பிற்பாடு அதற்கு மேலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். உறுதி உள்ள ஆத்துமாக்களாக நம்மை நிறுத்துகிறார். உறுதி உள்ள ஊழியங்களை செய்ய கர்த்தர் வைக்கின்றார். ஊழியக்காரர்களாக மாற்றுகின்றார், ஊழியக்காரிகளாக மாற்றுகின்றார். ஹல்லேலூயா. சொல்லுகிறார், உலகம் சோதனைகளாலும் சாத்தானுடைய தாக்கத்தாலும் நிறைந்து இருக்கிறது. இந்த உலகம் எப்படி இருக்கு? பயங்கரமான சோதனை இருக்கு, பயங்கரமான பிசாசுடைய தாக்கம் நிறைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட உலகம் தான் இந்த உலகம். அப்ப இந்த உலகத்துல பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாத படிக்கு ஒரு சபையை கட்டணும்னா சொல்லிட்டேன், உறுதியான ஆத்துமா மேல கட்டுவார். அல்லேலூயா. அப்ப சபை உயிருடன் இருக்கிறதா, மரித்து போயிருக்கிறதா? மரணம் சாத்தானுடைய காரியத்தை குறிக்கிறது, இருளினுடைய ஆதிக்கத்தை குறிக்கிறது. மரணத்தை குறித்து விளக்கும் போது கடவுள் சொல்லுகிறதை செய்யாம இருக்கிறது. கடவுள் ஜீவனோடு இருந்தால் நாம் ஜீவனோடு இருக்கணும். கடவுள் ஜீவனோடு இருக்கிறான்னு கடவுள் என்னெல்லாம் செய்கிறார்னு வேதத்தில் வாசிக்கணும். கடவுள் என்னெல்லாம் செய்கிறாரோ அதே போல கடவுளுடைய பிள்ளைகள் செய்யணும். அவர் தலையா இருக்கிறா, நான் கையா இருக்கேன். அவர் தலையா இருக்கிறா, நான் காலா இருக்கிறேன். அவர் தலையா இருக்கிறா, நான் கண்ணா இருக்கேன். அவர் தலையா இருக்கிறா, நான் வாயா இருக்கேன். ஹல்லேலூயா. அவர் தலையா இருக்கா, நான் காதா இருக்கேன். அப்ப கண்ணு கடவுளுடைய தரிசனத்தை பார்க்கணும், காது அவருடைய வார்த்தையை கேட்கணும், வாய் அவரை பத்தி சொல்லணும், கை அவருடைய சித்தத்தை செய்யணும், கால் ஓடணும். அல்லேலூயா. அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் உயிருடன் இருப்பதற்கு அடையாளம். சபை உயிருடன் இருப்பதற்கு அடையாளம். நீங்களே ஆலயம், உங்களுக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப சபை உயிருடன் இல்லை. இன்னைக்கு இருக்கிற அநேக திருச்சபைகள் உயிரோடு இல்லை, செத்து போன திருச்சபையாய் இருக்கிறது, மரித்து போன திருச்சபையாய் இருக்கிறது. அப்ப செத்து போய் இருக்கின்ற, மரித்து போய் இருக்கின்றவைகளை கர்த்தர் உயிரோடு மாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறார். பாதாளத்தின் வாசல்களுக்குள் சிக்கி இருக்கிறது, அதை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்று நாம் எச்சரிக்கையாக சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், சபையை எந்த வாசல்கள் தாக்குகிறது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். சபையை நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இதை குறித்து தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும். கிரேக்க மொழியில பாதாளத்தின் வாசல்னா மரணம், இரண்டாவது மறுமை, மூணாவது இருளின் ஆட்சி. வாசல் என்றால் அதிகாரம், வாசல் என்றால் சபை, வாசல் என்றால் ஆளுகை. ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் வாசல்கள் என்றால் சாத்தானின் அதிகாரங்கள், பாவத்தின் கட்டுகள்,
மரணத்தின் வல்லமைகள். இதுதான் பாதாளத்தின் வாசல்கள். அப்ப ஒரு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கின்ற திருச்சபைக்கு எதிராக சாத்தான் திறக்கும் வாசல்கள் என்ன என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், பைபிள் சாட்சியா இருக்கிறது பாவத்தின் வாசல் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல பாதாளத்தின் வாசல்கள்ல முதல்ல இருப்பது பாவத்தின் வாசல். ஒரு மனிதன் பாவத்தில் விழுந்துட்டா அவன் எங்க வந்துட்டான்? பாதாளத்தினுடைய ஆளுகைக்குள் வந்துட்டான், பாதாளத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துட்டான். அவன் சபையா இருக்க முடியாது, ஆண்டவருக்கு ஆலயமா இருக்க முடியாது. அப்ப பாவத்தின் வாசல் என்ன அப்படின்னு கேள்வி கேளுங்க. அது ஆசையை குறிக்கிறது. அது என்னத்தை குறிக்குது? ஆசையை குறிக்குது. என்ன ஆசை? எல்லா ஆசை. ஒரு காலத்துல உலகமே நல்லா இருந்துச்சு, குறிப்பா அந்த தமிழ்நாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பிசாசு உள்ள பூந்துட்டான். ஆணுக்கு ஆணுக்கு காதல், பொண்ணுக்கு பொண்ணு காதல், உறவுமுறை தெரியாம காதல் பெருகி போச்சு. சபைக்கு வருகிற ஆண் பிள்ளைகள் ஆணை ஆணை கல்யாணம் பண்றாங்க, ஆணை ஆணை காதல் பண்றாங்க, பெண்ணை பெண்ணை காதல் பண்றாங்க, பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்றாங்க, உறவுமுறை தெரியாம என்ன செய்றாங்க? இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆசை, பாவத்தினுடைய வாசல். ரெண்டாவது பண ஆசை. ஒரு காலத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு. பணம்னா அது ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. உழைச்சா கஞ்சி, உழைச்சா சோறு, உழைச்சா வாழ்வு அப்படின்னு நினைச்சாங்க. இப்ப அப்படி இல்லை, உழைக்காமலே எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கடவுள் முன்னமே அறிந்திருந்தார், தீர்க்க தரிசனமா சொல்லி வச்சிருந்தார். பண ஆசை எல்லா பாவத்திற்கும் மூல காரணமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாவத்தினுடைய வாசல் ஆசை, பண ஆசை. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பொய்யான போதனை. கடவுளை குறித்து போதிக்கிறார்கள். நான் சொல்லப்பட்டபடி இந்து போதிக்குது, இஸ்லாமியர்கள் போதிக்கிறார்கள், யூத மார்க்கத்தார்கள் போதிக்கிறார்கள், சீக்கிய மதத்தார்கள் போதிக்கிறார்கள், பௌத்த மதம் போதிக்கிறார்கள். இன்னும் என்னெல்லாம் உலகத்துல மதங்கள் இருக்குதோ ஒவ்வொரு மதங்களும் கடவுளை குறித்து போதிக்கிறார்கள். அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே இரண்டாவது என்னன்னா போதனை, பொய்யான போதனை. பாதாளத்தின் வாசல், அதுல நம்ம சிக்கிற கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நாம் சிக்கினால் கடவுளை குறித்து நாம் என்ன செய்வோம்? அறிகிற அறிவிலே சிதைக்கப்பட்டு போய்விடுவோம், வழி மாறிடுவோம். கடவுளே இல்லாமல் இருக்கின்ற ஒன்றுக்குள்ளே நாம் கடந்து போய்விடுவோம். அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே மூன்றாவது காரியம் பகைமையின் வாசல். என்னது? பகைமையின் வாசல். சபைக்குள்ளே சண்டை வரும், சபைக்குள்ளே பிளவு வரும், சபைக்குள்ளே அதிகார துஷ்பிரயோகம் வரும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது, சபைக்குள்ள இதெல்லாம் நடக்கும்போது புரிஞ்சுக்கணும், சபையை பாதாள வாசல்கள் மேற்கொண்டுருச்சு. எந்தெந்த சபையெல்லாம் சண்டை வருதோ, எந்தெந்த சபையெல்லாம் கலகம் வருதோ, எந்தெந்த சபையெல்லாம் போராட்டம் வருதோ, எந்தெந்த சபையெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்களோ, அந்தந்த சபையில நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாதாளத்தினுடைய வாசல்கள் மேற்கொண்டுருச்சு, பாதாளத்தினுடைய வல்லமைகள் மேற்கொண்டுருச்சு. சபை பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும். நாலாவது ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் என்கிற வாசல். பாதாளத்தின் வாசல்களிலே நான்காவது வாசல் என்னன்னா ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். ஜெபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஆராதனை சரி இருக்காது, தனிப்பட்ட ஜீவியத்தில் துதி ஆண்டவருக்கு நன்றி உள்ள உணர்வு என்ன செய்யாது? இருக்காது. ஆண்டுடைய சித்தத்தை செய்யணுங்கிற எண்ணம் வராது. பரிசுத்தமா இருக்கணும். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தர். நான் இரக்கமா இருக்கேன், நீ இரக்கமா இருக்கணும். நான் அன்பா இருக்கேன், நீ அன்பா இருக்கணும். நான் சமாதானமா இருக்கேன், நீ சமாதானமா இருக்கணும். நான் சாந்தமா இருக்கேன், நீ சாந்தமா இருக்கணும். நான் நீடிய பொறுமையா இருக்கிறேன், நீ நீடிய பொறுமையா இருக்கணும். நான் தயவு காண்பிக்கிறேன், நீ தயவு காட்டணும். நான் இச்சை அடக்கமா இருக்கிறேன், என்கிட்ட நீ எந்த பாவத்தையும் பார்க்க முடியாது. அப்ப கடவுளா இருக்கிற நானே இப்படி இருக்கும்போது நீயும் இருக்கணும். அப்ப இது ஆவிக்குரிய காரியம். அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே நான்காவது காரியம் என்னன்னா ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். கடவுளும்பாங்க, இயேசும்பாங்க, பைபிளை தூக்குவாங்க, சர்ச்சும்பாங்க, ஊழியம்பாங்க, ஆராதனம்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இந்த ஆவிக்குரிய சோம்பேறித்தனம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இது எல்லாம் பாதாளத்தினுடைய வாசல்கள் சபையை மேற்கொண்டு பல வருடம் ஆயிருச்சு அப்படின்னு. அப்ப இன்றைக்கு இருக்கின்ற எந்த ஆலயமா இருக்கட்டும், அது ஆர்சியா இருக்கட்டும், அது சிஎஸ்ஐயா இருக்கட்டும், அது ஏஜியா இருக்கட்டும், ஜீசஸ் ஒன்லியா இருக்கட்டும், யெகோவா விட்னஸா இருக்கட்டும், மத்தோமாவா இருக்கட்டும், இப்படி உலகத்துல என்னவெல்லாம் சபைகள் இருக்கும், பெந்தெகோஸ்து சபையா கூட இருக்கட்டும், எல்லாமே என்னவாயிருச்சுன்னா பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள் போயிருச்சு. இந்த வார்த்தையை சொல்லும்போது கடவுள் உங்களுக்குள்ளே உணர்த்தினால் நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்புங்கள், ஆண்டவரோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் மீது ஆண்டவர் சபையை கட்ட விரும்புகிறார். உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள விடமாட்டார். யுத்தம் செய்வார், போராடுவார், அதில் வெற்றி காண்டு மகிழ்ச்சி அடைவார். பிசாசை தள்ளப்பட்டு போகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தின் வாசல்களிலே ஐந்தாவது வாசல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக சுகத்தின் வாசல். இதை பார்த்தா ஆசை, அதை பார்த்தா ஆசைன்னு சொன்னது போல அனுபவிக்கிறதிலே ஆசை வரும். இது அனுபவிச்சா நல்லா இருக்கு, இது அனுபவிச்சா. இப்போ ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க, மதுபானத்தை குடிக்கிறாங்க, அதை குடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு சுகம் வருது. ஃபோனில் 4 பேர்கிட்ட பேசுவாங்க, அது ஒரு சுகம். வாலிப பிள்ளைகள் பேசுகிறாங்க இல்லையா மணிக்கணக்கா. இப்போ அதுக்கெல்லாம் நிறையா அப்ளிகேஷன் வந்துருச்சு ஆண்ட்ராய்டில். ஃப்ரெண்ட் ஆப். ஆணுக்கு பெண் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, பெண்ணுக்கு ஆண் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா, எங்ககிட்ட ஆப் இருக்குது. 5 ரூபா கொடுங்க, 9 ரூபா கொடுங்க,
குறைஞ்ச பணம் தான். உள்ளே போனீங்கன்னா பொம்பளைகள் நம்பராக இருக்கும், ஆம்பளை நம்பராக இருக்கும். விருப்பப்பட்ட நம்பரை எடுத்து நினைச்சிங்க, நீங்கள் வாட்டிக்கு பேசுங்க. கல்யாணம் வேண்டாம், பேர் வேண்டாம், ஊர் வேண்டாம், எதுவும் வேண்டாம். சும்மா ஃபோனில் நினைச்சிங்க பேசுங்க. இது மூலமாக என்ன நடக்குன்னா ஒரு சுகம் கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம் இந்துக்களுடைய ஒரு புனித ஒரு ஊர் மாதிரி, காஞ்சி காமாட்சின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ இன்னைக்கு அந்த ஊரை பாருங்க, திருமணத்தை தாண்டிய உறவு, விபச்சாரம் பெருகி போச்சு, ஏசித்தனம் பெருகி போச்சு. அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள போய் நீங்கள் குறிப்பிட்ட பணத்தை கட்டிட்டீங்கன்னா, வீட்டில் வேலைக்கு போன புருஷன் பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு போயிருந்தானா, அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுறா, சும்மா இருக்காமல் புருஷனுக்கு தெரியாமல் அதில் போய் சேர்ந்து அதில் ஒரு நம்பரை வாங்கி பேசி அந்த புருஷனை வீட்டுக்கு, கள்ள புருஷனை வீட்டுக்கு கொண்டு வந்து தவறு பண்ணுற ஒரு காரியம் நடக்கு. டிவியில் பகிரங்கமாக போட்டாங்க. காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி காமாட்சி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வ பற்று உள்ள இந்துக்களுடைய ஒரு புனித ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இன்னைக்கு விபச்சாரம் வேசித்தனம் பெருகி போச்சு, டிவியில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், உலக சுகத்தை பிசாசனம் வச்சிருக்கிறான், அது ஒரு வாசலா வச்சிருக்கிறான். அதுக்குள்ள போயிட்டா திருப்பி வர முடியாது. ஒரு தடவை அந்த சுகத்தை அனுபவிச்சவனுக்கு தொடர்ந்து அனுபவிக்கணும்னு என்ன வந்துகிட்டே இருக்கும். அந்த சுகத்தை அனுபவிச்ச அந்த பொம்பளை தனக்கு இருக்கக்கூடிய 2 குழந்தைகளை பகிரங்கமாக கொலை பண்றா, புருஷனை ஆள் வச்சு கொள்றா. அந்த கள்ள புருஷனை துணையா வந்து நினைச்சினா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ உலகத்துல பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. கிறிஸ்தவர்களே, ஆண்டவருடைய சபையே, ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, விழித்தெழுங்கள். பாதாளத்தின் வாசல்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் துடித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது எதற்கு? வரங்களை கொடுத்தது எதற்கு? கிருபைகளை கொடுத்தது எதற்கு? அபிஷேகங்களை கொடுத்தது எதற்கு? விபச்சாரம் பண்ணுவதற்கா? வேசித்தனம் பண்ணுவதற்கா? விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் ஆதரிப்பதற்கா? கொஞ்சம் நிதானத்துக்குள் வர வேண்டும்.